கிருஷ்ணாவதாரத்தின் முடிவு. அன்புக்குரியவர்களின் மரணத்தை காண்பது மிகவும் வேதனையானது. ஆனால் நீங்கள் யாரை நேசித்து வாழ்ந்தீர்களோ அவர்களின் மரணத்திற்கு பொறுப்பேற்று உங்கள் அன்பையும் மகிழ்ச்சியான கனவுகளையும் விட்டுச் செல்வது என்ற வேதனை மிகவும் வலியை தரக்கூடியது. அந்த வலியை வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லை. தனது மகன்கள், பேரன்கள் மற்றும் பிற யாதவர்களின் மரணத்துடன் கிருஷ்ணருக்கு காந்தாரியின் சாபம் நினைவுக்கு வந்தது. குருக்ஷேத்திர போருக்கு பிறகு 36 ஆண்டுகளுக்கு பிறகு காந்தாரியின் சாபம் அதன் போக்கை கண்டறிந்தது. பிரபாஸ் நதிக்கரையில் நடந்த கோர நிகழ்வை கண்டு கலங்கினார். கிருஷ்ணர் திணறி, வார்த்தைகளால் திணறி நின்றார். தாருகன் கிருஷ்ணரிடம், ஐயா, கிட்டத்தட்ட யாதவ ஆண்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டனர். உங்கள் மகன்களும் பேர குழந்தைகளும் இறந்துவிட்டனர். நாம் பலராமரிடம் சென்று பிரச்சனையை பற்றி தெரிவிப்போம். குறைந்தபட்சம் நமது யாதவ பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டும். பலராமர் கடலோரத்தில் ஒரு மரத்தடியில் தியானம் செய்து கொண்டிருந்ததை கண்டதாக காவலர்கள் கூறினர். இவ்வாறு கூறி கிருஷ்ணரை மீண்டும் சுயநினைவுக்கு கொண்டு வந்தான். கிருஷ்ணர் ஏதோ ஒரு மாயத்தோற்றத்தில் இருப்பது போல் தாருகனை பின்தொடர்ந்தார். கிருஷ்ணரும் தாருகரும் கடற்கரைக்கு சென்று ஒரு அகன்ற மரத்தின் அடியில் பலராமர் தியானம் செய்து கொண்டிருந்ததை கண்டனர். கிருஷ்ணரும் தாருகரும் பலராமரை நோக்கி நெருங்கி வந்தபோது பலராமரின் வாயிலிருந்து பளபளப்பான பால் போன்ற வெள்ளைப்பாம்பு வெளியே வருவதை கண்டனர். அந்த பாம்பு தண்ணீருக்குள் நுழைந்து மறைந்து விட்டது. பாம்புகளின் மன்னன் ஆதிசேஷன் மனித உடலை விட்டு விஷ்ணு லோகத்தை அடைந்தான். தக்ஷகன், வாசுகி மற்றும் கார்கோடகன் ஆகிய தெய்வீக பாம்புகள் தங்கள் ராஜாவை மரியாதையுடனும் பக்தியுடனும் வரவேற்றன. ஆதிசேஷனை உள்ளே கொண்டு சமுத்திரமே பால் போன்ற வெள்ளை நிறத்தில் பார்க்கடல் க்ஷீர சாகரம் போல தோன்றியது. பலராமரின் வெளியேற்றத்தை கண்ட கிருஷ்ணர் தானும் பூமியை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் இது என்பதை உணர்ந்தார். கிருஷ்ணர் தாருகாவை நோக்கி திரும்பி, தாருகா, ஹஸ்தினாபுரத்திற்கு செல்லுங்கள். துவாரகாவின் நிலைமையை மன்னர் யுதிஷ்டிரரிடமும் அவரது சகோதரர்களிடமும் தெரிவிக்கவும். அர்ஜுனனை வந்து பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றச் சொல்லுங்கள். மேலும் சகோதரர் பலராமர் இப்போது இல்லை என்றும் அவர் இங்கு வருவதற்குள் நானும் வெளியேறியிருப்பேன் என்றும் அவரிடம் சொல்லுங்கள். கடலில் இருந்து நிலத்தை பெற்று நான் துவாரகாவை கட்டினேன். விரைவில் கடலே அதன் நிலத்தை திரும்பப் பெறும். துவாரகா வெள்ளத்தில் மூழ்குவதற்கு முன்பு யாதவர்களின் பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்ற அர்ஜுனனை அழைக்கவும். மேலும் எஞ்சியிருக்கும் யாதவர்களுக்கு என் பேரன் வஜ்ரனை ராஜாவாக முடிசூட்டுங்கள். பாண்டவர்கள் உங்கள் அனைவரையும் சமாதானப்படுத்த உதவுவார்கள் என்றார். கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்டு தாருகா எண்ணங்கள் இல்லாமல் சிக்கிக் கொண்டார். அவரது மனம் வார்த்தைகள் இல்லாமல் வறண்டு போனது. அவர் தனது குதிரையை ஹஸ்தினாபுரத்திற்கு ஓட்டிச் சென்றார். கிருஷ்ணரும் அவரது நண்பர் வப்ருவும் மட்டும் எஞ்சியிருந்தனர். மதுவின் ஆதிக்கத்திலிருந்து தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் வப்ரு அங்கே நின்றார். கிருஷ்ணர் வப்ருவை பார்த்து, வப்ரு, நீ துவாரகைக்கு சென்று அர்ஜுனன் வரும் வரை பெண்களையும் குழந்தைகளையும் கவனித்துக்கொள் என்றார். மதுவின் காரணமாக உதவியற்ற வப்ரு துவாரகையை நோக்கி நகரத் தொடங்கினார். வப்ரு குடிபோதையில் கட்டுப்படுத்த முடியாமல் நடந்து கொண்டிருந்த போது காற்றின் காரணமாக இறந்த யாதவர்களின் ஒரு வில்லில் இருந்து வெளிவந்த ஒரு அம்பு அவரது இதயத்தில் பாய்ந்து அவரும் கொல்லப்பட்டார். தனது நண்பரின் மரணத்தை கண்ட கிருஷ்ணர் மனமுடைந்து போனார். கிருஷ்ணர் தனது அரண்மனைக்கு தானே புறப்பட்டார். அவர் தனது தந்தையான வாசுதேவரின் அறைக்குச் சென்றார். அவர் தனது தந்தையை வணங்கி மிகவும் மனச்சோர்வடைந்த குரலில், தந்தையே, படுகொலைகள் மற்றும் மோதல்கள் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்கள் பேரன்கள் மற்றும் கொள்ளுப் பேரன்கள் அனைவரும் இறந்துவிட்டார்கள். சகோதரன் பலராமரும் இப்போது இல்லை. என் சகோதரன் வாழ எந்த காரணமும் இல்லாத இடத்தில் நான் வாழ விரும்பவில்லை. யாதவர்கள் இல்லாமல் அற்புதமான துவாரகை நகரில் வாழ எனக்கு வலிமை இல்லை. அர்ஜுனனை துவாரகைக்கு அழைத்துச் வரவும் நமது பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கவும் நான் தாருகாவை ஹஸ்தினாபுரத்திற்கு அனுப்பியுள்ளேன். அர்ஜுனனின் வருகைக்காக காத்திருங்கள். நான் காட்டிற்குச் சென்று என் இறுதி தருணங்களை தவத்தில் கழிக்கப் போகிறேன் என்று கூறினார். மனமுடைந்த கிருஷ்ணர் தனது தந்தை, தாய் மற்றும் மனைவியரிடம் விடை பெற்றார். பலராமரின் மனைவி ரேவதியிடம் பகவான் பலராமர் வெளியேறியதை அவர் தெரிவித்தார். கிருஷ்ணர் துவாரகையை விட்டு வெளியேறுகிறார் என்பதை கேள்விப்பட்டவுடன் பெண்கள் கதறி அழுதனர். கிருஷ்ணர் தனது அன்புக்குரிய மனைவிகளை பார்த்துவிட்டு அரண்மனையை விட்டு வெளியேறினார். கண்ணீரில் நனைந்த கண்கள் ஒளியிழந்து போயின. கிருஷ்ணரிடம் பேச வார்த்தைகள் இல்லை. அவர் எல்லோரிடமும் சொன்னதெல்லாம் அர்ஜுனன் வரும் வரை பாதுகாப்பாக இருங்கள் என்பது மட்டுமே. அவர் காட்டிற்குச் சென்று யோக மயக்கத்தில் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தார். கோகுலத்தில் தனது குழந்தை பருவம், யமுனை நதிக்கரையில் சூரிய அஸ்தமனம், பலராமர் மற்றும் நண்பர்களுடனான ஓய்வு நேரங்கள், ராதையின் அன்பு, கோபர்கள் மற்றும் கோபியர்கள்,
வாசுதேவர் மற்றும் தேவகியை முதன்முதலில் சந்தித்தது. ருக்மணியின் பக்தி, பாமாவின் அன்பு, சுபத்ரா மற்றும் பலராமருடனான அவரது நாட்கள், சுதாமா, உத்தவர், வப்ரு, பீஷ்மர், விதுரன் மற்றும் அவரது மகன்கள் மற்றும் பேரன்களுடன் அவர் கழித்த தருணங்கள் என தனது வாழ்க்கையின் அனைத்து இனிமையான தருணங்களையும் அவர் நினைவு கூர்ந்தார். தர்மத்தை பாதுகாப்பதே தனது வாழ்க்கையின் நோக்கம் என்றும், அது அடையப்பட்டதால் தனது முடிவுக்கான நேரம் நெருங்கிவிட்டது என்றும் குருக்ஷேத்திர போரை அவர் நினைவு கூர்ந்தார். காந்தாரியின் சாபத்திலும் போரின் விளைவுகளிலும் மனம் மூழ்கி மரத்தில் தலை சாய்த்தார். துவாரகையில் நடந்த சண்டை பற்றிய செய்தியை கேள்விப்பட்டு ஊத்தவர் துவாரகையை அடைந்தார். ஊத்தவர் துவாரகையை அடைந்த நேரத்தில் கிருஷ்ணர் காட்டிற்கு சென்று விட்டார். உத்தவர் தனது உற்ற நண்பர் கிருஷ்ணரை தேடி காட்டிற்கு விரைந்து சென்றார். கடற்கரையோரத்தில் ஜாரா என்ற வேடன் ஒருவன் வசித்து வந்தான். ஒரு நாள் கடலில் வலை வீசிய போது அவனுக்கு ஒரு மீன் ஒன்று சிக்கியது. யாதவர்கள் சபிக்கப்பட்ட இரும்பு துண்டை தூளாக்கி கடலில் வீசினர். அதிலிருந்த இரும்பு துண்டை மீன் ஒன்று விழுங்கியது. விதியின் வசத்தால் அந்த மீன் ஜராவிடம் அகப்பட்டது. வீட்டிற்கு எடுத்து வந்து உணவுக்காக அதை வெட்டிய போது அதன் வயிற்றில் சிறிய கூர்மையான இரும்பு துண்டிருந்ததை கண்டான். அதை அவன் அம்பின் நுனியில் கட்டி வேட்டைக்காக பயன்படுத்த நினைத்தான். யாதவர்கள் கொல்லப்பட்ட நாளில் ஜாரா ஆழமான காட்டில் வேட்டையாடிக் கொண்டிருந்த போது தனது கூர்மையான அம்புகளின் உதவியுடன் ஒரு மானை துரத்தி கொண்டிருந்தான். புதர்களில் இளஞ்சிவப்பு நிறத்தில் ஏதோ ஒரு தாமரை நகர்வதை கவனித்து அதை மான் என்று தவறாக கருதினான். அவன் தனது வில்லின் இலக்கை நோக்கி செலுத்தி தனது அம்பை நேரடியாக புதருக்குள் எய்தான். அவன் தனது இரையை தவறாக பிடித்திருந்தாலும் அவன் இலக்கு நோக்கிய இடத்தில் சரியாக தாக்கியது. ஜாரா உணவுக்காக தனது இறைச்சியை சேகரிக்க அருகில் சென்று பார்த்த போது அது மான் அல்ல, கிருஷ்ணரின் கால்கள் என்பதை அவன் கவனித்தான். அதை ஒரு மான் என்று தவறாக கருதி ஜாரா அந்த அம்பை கிருஷ்ணரின் இடது பாதத்தில் துளைத்தை கண்டு பயந்து வருத்தப்பட்டான். ஜாரா கிருஷ்ணரிடம் பயந்து கவலைப்பட்டு, நான் செய்த இந்த பாவச் செயலை மன்னியுங்கள் என்று கருணைக்காக மன்றாடினான். அதற்கு கிருஷ்ணர், ஓ அன்பே ஜாரா, வருத்தப்படாதே, இவை விதியின் வழிகள். நாம் அனைவரும் கர்மாவால் கட்டுப்பட்டவர்கள். நீ பயப்பட வேண்டாம். எழுந்திரு ஜரா, நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை. நீ செய்தது பாவம் அல்ல. உண்மையில் நீ இப்போது செய்தது எனக்கு மகிழ்ச்சியையே அளிக்கிறது. இது எனது விருப்பமே. இந்த உலகில் நடப்பவை அனைத்தும் எனது விருப்பப்படியே நடக்கின்றன. நான் இந்த பூமியை விட்டு நீங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த நிகழ்வுக்கு ஒரு கருவியாக இருக்கும் வாய்ப்பு உனக்கு கிடைத்துள்ளது என்றார். பிறகு கிருஷ்ணர் அவனிடம் தேவ ரகசியத்தை விளக்கினார். திரேதா யுகத்தில் நான் ராமனாக இருந்தபோது நீ வாலியாக இருந்தாய். உன்னை ஒரு மரத்தின் பின்னால் மறைந்திருந்து அம்பு எய்திக் கொன்றேன். ஒரு தர்மத்தை நிலைநாட்ட நான் அன்று அதை செய்தாலும் உனக்கு நான் ஒரு கடன் பட்டிருந்தேன். இன்று அதே போல ஒரு மரத்தின் மறைவிலிருந்து நீ என்னை அம்பு எய்ததன் மூலம் அந்த கர்ம வினை இன்றுடன் முடிவுக்கு வந்தது. இது பழிவாங்குதல் அல்ல, பிரபஞ்ச விதியின் சமநிலை. உன்னால் நான் எனது பூலோக வாழ்வை முடித்துக் கொள்கிறேன். என் கையால் அல்லது எனக்காக ஒரு காரியம் செய்த உனக்கு நற்கதி கிடைக்கும். நீ கவலைகளின்றி சொர்க்கத்திற்கு செல்வாய் என்று கூறி அவனுக்கு ஆசி வழங்கினார். ஜரா கிருஷ்ணரின் முகத்தை பார்த்தார். அன்பான சீடர்கள் மற்றும் குடிமக்களின் வலியை போக்க எப்போதும் சிரித்த முகம் சோர்வாகத் தெரிந்தது. ஜரா உதவியற்ற நிலையில் நின்றிருந்த போது ஜராவின் அழுகுரலை கேட்டு உத்தவர் ஓடி வந்தார். கிருஷ்ணர் மரத்தின் அடியில் விஷ அம்பு அவரது காலில் துளைத்து அவரது மென்மையான பாதத்திற்கு வெளியே ரத்தம் வழிந்தோடுவதைக் கண்டு அவர் திகைத்துப் போனார். கிருஷ்ணர் உத்தவரை பார்த்து புன்னகைத்து அவரை அருகில் அழைத்தார். இப்போது முற்றிலும் பேச முடியாத உத்தவர், கிருஷ்ணா, நான் உன்னை இப்படி பார்க்க இவ்வளவு தூரம் வந்தேனா? என்னுடன் வா, நான் உன்னை கோகுலம் அல்லது துவாரகைக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று கூறி கதறி அழுதார். அமைதியாகவும் இன்னும் சிரித்த முகத்துடனும் தன் நண்பனை பார்த்து கிருஷ்ணர் உத்தவரின் தோள்களில் கைகளை வைத்து மென்மையான மற்றும் மகிழ்ச்சியான குரலில், உத்தவா, இதுதான் என் விதி. நான் இதிலிருந்து தப்பிக்க முடியாது, இல்லையா? நான் சொல்வதை கேளுங்கள். யாதவ குலத்தின் முடிவு நெருங்கிவிட்டது என்பதை நான் காண்கிறேன். என் மறைவை பற்றி என் குடும்பத்தினருக்கும் துவாரகை மக்களுக்கும் தெரிவிக்கவும். கோகுலத்தில் உள்ள மாதா யசோதா மற்றும் நந்த கோபாவுக்கும் தெரிவிக்கவும். வரும் நாட்களில் நீங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதியை பெறப்போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். உங்கள் எதிர்காலம் இந்த உலகத்திற்கு மிகவும் பொக்கிஷமான தருணங்களாக இருக்கப் போகிறது. கலியுகத்தின் யுகம் நெருங்கி வருவதால், அநீதியும் குழப்பமான மாற்றங்களும் நிறைந்த ஒரு காலம் என்பதால் துவாரகையை விட்டு வெளியேறுமாறு கிருஷ்ணர் உத்தவருக்கு அறிவுறுத்தினார். அதற்கு உத்தவர், கிருஷ்ணா, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை. என்னை உன்னுடன் அழைத்துச் செல்.
நீயே என் எல்லாமே. தயவு செய்து என்னை விட்டு போகாதே. என்னை உன்னுடன் அழைத்துச் செல் என்று ஆழ்ந்த துக்கத்தால் அழுது கொண்டிருந்தார். கிருஷ்ணர் இன்னும் தனது நண்பரை பார்த்து சிரித்துக்கொண்டே அவரது தோள்களை தட்டிக்கொண்டு கவலையுடன் கூடிய குரலில், என் அன்பான உத்தவா, என் விதி முடிந்துவிட்டது. அதனால் நான் கிளம்புகிறேன். உங்கள் நேரம் வரும்போது நீங்கள் கிளம்புவீர்கள். நான் பூமியை விட்டு வெளியேறுவதால் நான் என்றென்றும் போய்விட்டேன் என்று அர்த்தமல்ல. நான் பிருந்தாவனத்தை விட்டு வெளியேறினேன். கோகுலத்தையும் மதுராவையும் தவிர்க்க முடியாமல் விட்டுவிட்டேன். இப்போது நான் துவாரகையை விட்டு வெளியேறிவிட்டேன். இறுதியில் இந்த உலகத்தை விட்டு வெளியேறுவேன். ஆனால் என் வைகுண்டம் எப்போதும் இருக்கும். நானும் கூட அங்கே நிரந்தரமாக இருப்பேன். உங்கள் நேரம் வரும்போது நீங்கள் என்னை வந்து அடைவீர்கள். அதுவரை அமைதியாக இருங்கள் என்றார். அதற்கு உத்தவர், கிருஷ்ணா, உன்னால் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது? உன் அன்புக்குரிய மக்களை விட்டு பிரிந்து செல்கிறாய். உன் அன்புக்குரியவர்களையும் உன் நம்பிக்கைக்குரியவர்களையும் விட்டு பிரிந்து செல்கிறாய். நீ உருவாக்கிய அழகான நகரத்தை விட்டு பிரிந்து செல்கிறாய். அனைவருக்கும் என்ன நடக்கும் என்று யோசிக்காமல் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது என்று கண்ணீர் மல்க கேட்டார் உத்தவர். அதற்கு கிருஷ்ணர், ஏன் உத்தவா, நீ பற்றற்றவனாக இல்லையா? எல்லாம் மனதில்தான் இருக்கிறது உத்தவா. அமைதியற்ற மனம் பன்முகத்தன்மை, இழப்புகள் மற்றும் ஒவ்வொரு செயலுக்கும் செயலற்ற தன்மைக்கும் வீழ்ந்துவிடும். நம்பிக்கையுடன் உன் மனதை கட்டுப்படுத்து. நீ உன் மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய். உன் புலன்களால் பார்க்கும்போது உன்னில் உலகத்தையும் உன்னதமான எண்ணில் உன்னையும் காண்பாய். இந்த உலகில் ஞானம் மட்டுமே உள்ளது உத்தவா. ஞானத்தின் உதவியால் மட்டுமே உன்னில் அமைதி அடைய முடியும். ஞானத்தால் மட்டுமே உனக்கு நம்பிக்கையும் பொறுமையும் கிடைக்கும். உலகியல் சார்ந்த அனைத்தும் இறுதியில் முடிவுக்கு வரும் உத்தவா என்று சிரித்த முகத்துடன் கிருஷ்ணர் கூறினார். ராதா என்னை பிருந்தாவனத்தை விட்டு வெளியேற அனுமதித்தாள். ஏனென்றால் அவள் அதை அறிந்திருந்தாள். என் மீதான அவளுடைய அன்பு ஆன்மீகமானது. நான் சென்றபோது அவள் அழுதாள். எங்கள் சந்திப்பு நடந்த இடத்தில் ஒவ்வொரு நாளும் அழுதாள். ஆனால் நான் திரும்பி வருவேன் என்று அவள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் நான் எப்போதும் அவளுடன் இருந்தேன். அவளுடைய இதயத்தில் அன்பின் பெயரால். உத்தவா, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வாத்து தண்ணீரில் அதன் நேரத்தை அனுபவிக்கும். ஆனால் அது தண்ணீரை அதன் இறகுகளில் ஒட்டவிடாது. இந்த பொருள் சார்ந்த உலகில் வாழ்க்கையை அப்படி வாழுங்கள் என்று அறிவுரை கூறினார். உத்தவர் வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்தார். தான் அறிவாளி மட்டுமே, ஞானி அல்ல என்பதை உணர்ந்தார். வேதங்களைப் பற்றி தனக்கு தெரியும் என்பதை உணர்ந்தார். ஆனால் யதார்த்தத்தை எதிர்கொள்வதை தவறவிட்டார். அவர் கோபர்கள் மற்றும் கோபியர்களைப் போல எப்போதும் புகார் செய்கிறார். கிருஷ்ணர் மீது ராதைக்கு இருந்த அன்பையும் உண்மையான பக்தி, சரணாகதி மற்றும் அன்பு என்ன என்பதையும் அவர் உணர்ந்தார். ராதாவைப் போல ஏற்றுக்கொள்ளவும் விட்டுவிடவும் இதயமும் ஞானமும் தனக்கு இல்லை என்பதை உணர்ந்தார். தனது குழந்தை பருவத்திலிருந்தே உத்தவர் கிருஷ்ணருடன் இருந்தார். அவருக்கு தேர் ஓட்டி பல வழிகளில் சேவை செய்தார். அவர் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் எந்த விருப்பத்தையும் வரத்தையும் கேட்கவில்லை. கிருஷ்ணர் தனது அவதாரத்தை முடிக்கும் தருவாயில் இருந்தபோது அவர் உத்தவரிடம், அன்புள்ள உத்தவா, என்னுடைய இந்த அவதாரத்தில் பலர் என்னிடம் வரங்களை கேட்டு பெற்றுள்ளனர். ஆனால் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்கவில்லை. இப்போது ஏன் எதையாவது கேட்கக்கூடாது? இப்போது நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், கேளுங்கள். உங்களுக்கும் ஏதாவது நல்லது செய்த திருப்தியுடன் இந்த அவதாரத்தை முடிக்கிறேன் என்றார். உத்தவர் தனக்காக எதையும் கேட்கவில்லை என்றாலும் அவர் தனது குழந்தை பருவத்திலிருந்தே கிருஷ்ணரை கவனித்து வந்தார். கிருஷ்ணரின் போதனைகளுக்கும் செயல்களுக்கும் இடையிலான வெளிப்படையான தொடர்பை பற்றி அவர் எப்பொழுதும் யோசித்துக் கொண்டிருந்தார். அதற்கான காரணங்களை புரிந்து கொள்ள விரும்பினார். அவர் கிருஷ்ணரிடம், இறைவா, நீங்கள் எங்களுக்கு ஒரு வழியில் வாழ கற்றுக் கொடுத்தீர்கள். ஆனால் நீங்கள் வேறு வழியில் வாழ்ந்தீர்கள். மகாபாரத நாடகத்திலே நீங்கள் வகித்த பங்கு மற்றும் உங்கள் செயல்கள் குறித்து எனக்கு பல விஷயங்கள் புரியவில்லை. உங்கள் செயல்களுக்கான காரணங்களை புரிந்து கொள்ள நான் ஆர்வமாக உள்ளேன். தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எனது விருப்பத்தை நிறைவேற்றுவீர்களா என்றார். அதற்கு கிருஷ்ணர், உத்தவா, குருக்ஷேத்திர போரின் போது நான் அர்ஜுனனிடம் சொன்னது பகவத்கீதை. இன்று உங்களுக்கான எனது பதில்கள் உத்தவ கீதை என்று அழைக்கப்படும். அதனால்தான் நான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தேன். தயவு செய்து தயங்காமல் கேளுங்கள் என்றார். உத்தவர், கிருஷ்ணா, முதலில் யார் உண்மையான நண்பர் என்று சொல்லுங்கள் என்றார். உண்மையான நண்பன் என்பவன் தேவையில் இருக்கும் தன் நண்பனுக்கு யாருடைய அழைப்பு இல்லாமலேயே உதவி செய்பவனே என்றார் கிருஷ்ணர். மீண்டும் உத்தவர், கிருஷ்ணா, நீங்கள் பாண்டவர்களின் அன்பான நண்பராக இருந்தீர்கள். அவர்கள் உங்களை ஆபத் பந்தவராக, அதாவது எல்லா சிரமங்களில் இருந்தும் பாதுகாப்பவராக முழுமையாக நம்பினர். கிருஷ்ணா, என்ன நடக்கிறது என்பது மட்டுமல்ல, என்ன நடக்கப் போகிறது என்பதும் உங்களுக்கு தெரியும்.
நீங்கள் ஒரு சிறந்த ஞானி. இப்போதுதான் உண்மையான நண்பர் என்பதற்கான வரையறையை கொடுத்தீர்கள். பிறகு ஏன் அந்த வரையறையின்படி நீங்கள் செயல்படவில்லை? யுதிஷ்டிரன் சூதாட்டத்திலிருந்து ஏன் தடுக்கவில்லை? நீங்கள் அவரை தடுக்கவில்லை என்றால் தர்மராஜுக்கு சாதகமாக அதிர்ஷ்டத்தை ஏன் மாற்றவில்லை? இதன் மூலம் தர்மம் வெற்றி பெறுவதை உறுதி செய்திருப்பீர்கள். நீங்கள் அதையும் செய்யவில்லை. யுதிஷ்டிரன் தனது செல்வம், நாடு மற்றும் தன்னை இழந்த பிறகு விளையாட்டை நிறுத்துவதன் மூலம் நீங்கள் அவரை காப்பாற்றியிருக்க முடியும். சூதாட்டத்திற்கான தண்டனையிலிருந்து நீங்கள் அவரை விடுவித்திருக்கலாம். அல்லது அவர் தனது சகோதரர்களுக்கு பந்தயம் கட்டத் தொடங்கிய போது நீங்கள் மண்டபத்திற்குள் நுழைந்திருக்கலாம். நீங்கள் அதையும் செய்யவில்லை. கடைசியாக துரியோதனன் திரௌபதியை பந்தயம் கட்டினால் இழந்த அனைத்தையும் திருப்பித் தருவதாக கூறி அவரை தூண்டிய போது நீங்கள் தலையிட்டு உங்கள் தெய்வீக சக்தியால் யுதிஷ்டிரனுக்கு சாதகமான முறையில் பகடைகளை உருட்டி இருக்க முடியும். அதற்கு பதிலாக திரௌபதி கிட்டத்தட்ட தனது மதிப்பை இழந்தபோது மட்டுமே நீங்கள் தலையிட்டீர்கள். அப்போது நீங்கள் ஆடைகளை கொடுத்து திரௌபதியின் மானத்தை காப்பாற்றியதாக கூறுகிறீர்கள். இதை எப்படி உங்களால் சரி என்று கூற முடியும்? ஒரு ஆணாள் மண்டபத்திற்குள் இழுத்துச் செல்லப்பட்டு இவ்வளவு பேர் முன்னிலையில் ஆடைகளை களைந்த பிறகு ஒரு பெண்ணுக்கு என்ன மரியாதை இருக்கிறது? நீங்கள் என்ன காப்பாற்றினீர்கள்? நெருக்கடியின் போது ஒருவருக்கு உதவி செய்யும் போதுதான் உங்களை ஆபத் பந்தவர் என்று அழைக்க முடியும். நெருக்கடியின் போது நீங்கள் உதவவில்லை என்றால் என்ன பயன்? அது தர்மமா என்றார். உத்தவர் இந்த கேள்விகளை எழுப்பிய போது அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. இவை உத்தவரின் கேள்விகள் மட்டுமல்ல, மகாபாரதத்தை படித்த நம் அனைவருக்கும் இந்த கேள்விகள் உள்ளன. அதற்கு பகவான் கிருஷ்ணர் சிரித்தார். அன்புள்ள உத்தவா, இந்த உலகத்தின் சட்டம் இதுதான். விவேகம் உள்ளவர் மட்டுமே வெற்றி பெறுகிறார். துரியோதனனுக்கு விவேகம் இருந்த போதிலும் யுதிஷ்டிரனுக்கு அது இல்லை. அதனால்தான் யுதிஷ்டிரன் தோற்றார் என்றார். உத்தவர் குழப்பம் அடைந்து போனார். கிருஷ்ணர் தொடர்ந்தார். துரியோதனனிடம் சூதாட்டத்திற்கு நிறைய பணமும் செல்வமும் இருந்த போதிலும் பகடை விளையாடுவது எப்படி என்று அவருக்கு தெரியவில்லை. அதனால்தான் அவர் பந்தயம் கட்டும்போது தனது மாமா சகுனியை விளையாட்டுக்கு பயன்படுத்தினார். அது விவேகம். யுதிஷ்டிரனும் இதேபோல் யோசித்து அவரது உறவினரான நான் அவருக்கு பதிலாக விளையாடுவேன் என்று கூறியிருக்கலாம். நானும் சகுனியும் பகடை விளையாடியிருந்தால் யார் வெற்றி பெற்றிருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர் என்னை விளையாட்டில் சேர்க்க மறந்துவிட்டதை நான் மன்னிக்க முடியும். ஆனால் விவேகம் இல்லாமல் அவர் மற்றொரு தவறு செய்தார். துரதிர்ஷ்டவசமாக அவர் இந்த விளையாட்டை விளையாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதை நான் அறிய விரும்பாததால் நான் மண்டபத்திற்கு வரக்கூடாது, சூதாட்டம் விளையாடுவது கண்ணனுக்கு தெரியக்கூடாது என்று அவர் பிரார்த்தனை செய்தார். அவர் தனது பிரார்த்தனைகளால் என்னை கட்டி போட்டு மண்டபத்திற்குள் நுழைய அனுமதிக்கவில்லை. நான் துவாரகையில் போர்க்களத்தில் இருந்தாலும் நடக்கும் அசம்பாவிதங்களைப் பற்றி எண்ணிக்கொண்டிருந்தேன். யாராவது தங்கள் பிரார்த்தனைகள் மூலம் என்னை அழைப்பதற்காக நான் மண்டபத்திற்கு வெளியே காத்திருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகியோர் பந்தயத்தில் தோற்றுப்போன போது கூட அவர்கள் துரியோதனனை சபித்து தங்கள் விதியை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார்களே தவிர என்னை அழைக்க மறந்துவிட்டார்கள். துச்சாதனன் தன் தலைமுடியை பிடித்து இழுத்துச் சென்று தன் சகோதரனின் கட்டளையை நிறைவேற்ற முயன்ற போது திரௌபதி கூட என்னை அழைக்கவில்லை. அவள் தன் சொந்த திறமைகளின் அடிப்படையில் மண்டபத்தில் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தாள். அவள் என்னை ஒருபோதும் அழைக்கவில்லை. துச்சாதனன் தன் ஆடைகளை களையத் தொடங்கிய போது நல்லறிவு மேலோங்கி தன் சொந்த பலத்தை பொறுத்து கைவிட்டு ஹரி ஹரி கோவிந்தா அபயம் கிருஷ்ணா அபயம் என்று எனக்காக கத்த ஆரம்பித்தாள். அப்போதுதான் அவளுடைய மானத்தை காப்பாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் அழைக்கப்பட்டவுடன் நான் சென்றேன். நான் அவளுடைய மானத்தை காப்பாற்றினேன். இந்த சூழ்நிலையில் என் தவறு என்ன என்று கேட்டார். அருமையான விளக்கம் கண்ணா. நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். இருப்பினும் நான் ஏமாற்றப்படவில்லை. நான் உங்களிடம் இன்னொரு கேள்வி கேட்கலாமா என்று உத்தவர் கூறினார். கிருஷ்ணர் அவருக்கு தொடர அனுமதி அளித்தார். நீங்கள் அழைக்கப்பட்டால் மட்டுமே வருவீர்கள் என்று அர்த்தமா? நெருக்கடியில் இருக்கும் மக்களுக்கு உதவவும் நீதியை நிலைநாட்டவும் நீங்கள் தானாக வரமாட்டீர்களா என்று கேட்டார். கிருஷ்ணர் புன்னகையுடன், உத்தவா, இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் அவரவர் கர்மாவை அடிப்படையாக கொண்டது. நான் அதை இயக்குவதில்லை. நான் அதில் தலையிடுவதில்லை. நான் ஒரு சாட்சி மட்டுமே. நான் உங்களுக்கு அருகில் நின்று என்ன நடக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். இது கடவுளின் தர்மம் என்றார். ஆஹா, மிகவும் நல்லது கிருஷ்ணா. அப்படியானால் நீங்கள் எங்கள் அருகில் நின்று எங்கள் எல்லா தீய செயல்களையும் கவனிப்பீர்கள். நாங்கள் மேலும் மேலும் பாவங்களை செய்து கொண்டே இருக்கும்போது நீங்கள் எங்களை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். நாங்கள் மேலும் மேலும் தவறுகளை செய்து பாவங்களை குவித்து துன்பப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று உத்தவர் கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், உத்தவா,
உங்கள் கூற்றுகளின் ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். நான் உங்கள் அருகில் சாட்சியாக நிற்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு உணரும்போது நீங்கள் எப்படி தவறு அல்லது தீய செயலை செய்ய முடியும்? நீங்கள் நிச்சயமாக எந்த தீயதையும் செய்ய முடியாது. நீங்கள் இதை மறந்துவிட்டு எனக்கு தெரியாமல் ஏதாவது செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள். அப்போதுதான் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறீர்கள். யுதிஷ்டிரனின் அறியாமை என்னவென்றால், எனக்கு தெரியாமல் சூதாட்ட விளையாட்டை விளையாட முடியும் என்று அவர் நினைத்தார். ஆனால் நான் எப்போதும் அனைவருடனும் இருக்கிறேன் என்பதை யுதிஷ்டிரன் உணர்ந்திருந்தால் விளையாட்டு வித்தியாசமாக முடிந்திருக்காதா, இல்லையா என்றார். உத்தவர் மயங்கி பக்தியால் மூழ்கி போனார். அவர், என்ன ஒரு ஆழமான தத்துவம், என்ன ஒரு பெரிய உண்மை. கடவுளிடம் பிரார்த்தனை செய்வது, பூஜை செய்வது, உதவிக்கு அழைப்பது கூட நமது நம்பிக்கையை தவிர வேறில்லை. அவர் இல்லாமல் எதுவும் அசையாது என்று நாம் நம்ப தொடங்கும் போது சாட்சியாக அவரது இருப்பை நாம் எப்படி உணர முடியாது? இதை நாம் எப்படி மறந்து செயல்பட முடியும் என்பதை உத்தவர் உணர்ந்தார். உத்தவர் சோகமான குரலில், கிருஷ்ணா, நீங்கள் சொல்வது உண்மை என்பதை நான் உணர்கிறேன். உங்களை விட்டுச் செல்வது எனக்கு கடினமாக இருக்கிறது. நீங்கள் என்றென்றும் என் இதயத்தில் வாழப்போகிறீர்கள். நீங்கள் எனக்கு வழிகாட்டாமல் நான் இங்கே என்ன செய்வேன்? என் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் என் அருகில் இல்லாமல் நான் என்ன செய்வேன்? உங்களைப் போல யார் எனக்கு வழிகாட்டுவார்கள், எனக்கு கற்பிப்பார்கள், என் பேச்சை கேட்பார்கள், என்னை பராமரிப்பார்கள்? நீங்கள் இங்கே இல்லாமல் என் நோக்கம் என்ன என்று கேட்டார். கிருஷ்ணர் உத்தவரின் கைகளை பிடித்து ஆறுதல் கூறி மெதுவாக பேசினார். உத்தவா, நான் எப்போதும் உனக்காக உன்னுள் இருப்பேன். நிறைவேற்ற உனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என் போதனைகளை தொகுத்து வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உலகம் உணர வழிகாட்டுங்கள். தர்மத்தின் அடிப்படையில் மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ உதவுங்கள். அப்பாவி மக்கள் தர்மத்தின் அடிப்படையில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உதவுவதில் நீ முக்கிய பங்கு வகிப்பாய். ஆனால் இப்போது நீ துவாரகைக்குச் சென்று என் மரணத்தை பற்றி என் குடும்பத்தினரிடம் தெரிவிக்க வேண்டும். நீ அங்கு சென்றடையும் நேரத்தில் அர்ஜுனன் அங்கே இருப்பான். யாதவர்களை வழிநடத்தச் சொல்லுங்கள். நீ பதரிகா ஆசிரமத்திற்குச் செல். நீயே முன்வந்து என் அறிவுரைகளை தொகுத்து வருங்கால மக்களின் முன்னேற்றத்திற்காக பிரசங்கம் செய் என்று கிருஷ்ணர் கூறினார். கிருஷ்ணர் உத்தவருக்கு ஆறுதல் கூறி அவரை பிரிந்ததால் ஏற்படும் சோகம் மற்றும் வலியிலிருந்து விடுவிக்கவும் உத்தவ கீதையை வெளிப்படுத்தினார். உத்தவரே, ஜட பொருட்கள் மட்டுமே பூமியை விட்டு வெளியேற வேண்டியவை. பொருள் சார்ந்த வாழ்க்கைக்கு அப்பால் ஆன்மீகம் உள்ளது. ஆன்மீக அன்பு வெளியேற விதிக்கப்படவில்லை. நீங்கள் அதை உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் இந்த பூமியை உடல் ரீதியாக விட்டுச் சென்றாலும் நான் இங்கே ஆன்மீக ரீதியாக இருப்பேன். கிருஷ்ணர் உத்தவருக்கு நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் செல்வம் மீதான அனைத்து தனிப்பட்ட பற்றுதல்களையும் கைவிட்டு தனது மனதை தன்னில் மட்டுமே நிலைநிறுத்துமாறு அறிவுறுத்தினார். உலகத்தை மனதால் உருவாக்கப்பட்ட ஒரு மாயையாக பார்க்கவும், அனைத்து உயிரினங்களையும் சமமான பார்வையுடன் நடத்தவும், அனைத்து உயிரினங்களிலும் கிருஷ்ணர் வசிப்பதை காணவும் அவர் உத்தவருக்கு கற்றுக் கொடுத்தார். இயற்கையில் உள்ள எல்லாவற்றிலிருந்தும் ஆன்மீக ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை கிருஷ்ணர் பகிர்ந்து கொண்டார். கிருஷ்ணர் உத்தவருக்கு ஆறுதல் கூறி அவரிடம் சரணடைந்து பக்தியை கடைபிடிப்பதன் மூலம் ஒருவர் ஜட இருப்பு என்ற கடலை கடக்க முடியும் என்று உறுதியளித்தார். கலியுகத்தின் யுகம் நெருங்கி வருவதால், அநீதியும் குழப்பமான மாற்றங்களும் நிறைந்த ஒரு காலம் என்பதால் துவாரகையை விட்டு வெளியேறுமாறு கிருஷ்ணர் உத்தவருக்கு அறிவுறுத்தினார். மனதில் கனத்துடன் உத்தவர் தனது நண்பரின் முன் வணங்கி அவரிடமிருந்து விடை பெற்றார். கிருஷ்ணர் வற்புறுத்தியபடி அவர் துவாரகை நோக்கிச் சென்றார். கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்டு ஜாரா அங்கே நின்றார். கிருஷ்ணர் ஜாராவை பார்த்தார். அவன் முகத்தில் ஒரு புன்னகை. கவலைப்படாதே ஜாரா, நீ முக்தி அடைவாய். இது எல்லாம் கர்மா. இப்போது அமைதியுடன் இரு என்று கிருஷ்ணர் தனது குரலில் உறுதியுடன் பேசினார். ஜாரா அடக்க முடியாமல் பேசினான். உங்கள் மரணத்திற்கு காரணமான என்னை மன்னிப்பது என்னை என்றென்றும் துரத்தும். கிருஷ்ணர் மெதுவாக, உலகில் நடப்பவை அனைத்தும் காரணத்தோடு தான் நடக்கின்றன. உன் மூலமாக என் கடமை முடிந்தது. என் மூலமாக உன் கர்மவினை தீர்ந்தது என்று பதிலளித்து அவரை இங்கிருந்து வெளியேறச் சொன்னார். அவர் தனது கடைசி மூச்சு வரை தியானத்தில் ஈடுபடத் தொடங்கினார். ஜாரா அந்த இடத்தை விட்டு வெளியேறி கால்கள் வலிக்கும் வரை இலக்கில்லாமல் அடர்ந்த காட்டுக்குள் ஓடினான். கிருஷ்ணரின் வார்த்தைகள் அவரது மனதில் எதிரொலித்தன. கிருஷ்ணரின் வலி நிறைந்த ஆனால் புன்னகைத்த தோற்றம் அவரது கண்களுக்கு முன்பாக ஒவ்வொரு நொடியும் மின்னியது. அவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்து மிகவும் அழுதார். கிருஷ்ணரின் குரல் மரங்களிலும் பூக்களிலும் எதிரொலித்தது. நடந்த எல்லாவற்றிற்கும் உன்னையே குற்றம் சாட்டி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே ஜாரா. என் வாழ்க்கையின் நோக்கம் முடிந்துவிட்டது. என் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதே உன் நோக்கம். இது எல்லாம் கர்மா.
நீ வெறும் கருவியாக இருந்தாய். வலியால் நிறைந்திருந்த என்னை சபித்த ஒரு தாயின் இதயத்தை நீ திருப்திப்படுத்தினாய். உனக்குள் அமைதியை காண்க, கவலைப்படாதே என்பதுதான். கிருஷ்ணரின் வார்த்தைகள் ஜாராவின் இதயத்தை அமைதிப்படுத்தின. மனதில் தெளிவு பெற்ற ஜாரா யோக நிலையில் அமர்ந்து தனது கடைசி மூச்சு வரை தவம் செய்யத் தொடங்கினார். அனைவராலும் மிகவும் நேசிக்கப்பட்ட, பொக்கிஷமாக மதிக்கப்பட்ட கிருஷ்ணர் தனது இறுதி மூச்சை விட்டுவிட்டு யோக நிலையில் காட்டில் தனியாக இருந்தார். அவர் தனது உலகத்திற்கு திரும்பிச் சென்று தனது நோக்கத்தை நிறைவேற்றி ஒவ்வொரு இதயத்தையும் அவர் மீதான அன்பால் என்றென்றும் நிரப்பினார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் மகாபாரதத்தில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காமல் போய் பாருங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.